ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்க்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து குயிக்காக சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்மால் டிப்ஸ் இருக்கும், அதனால் பொறுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ குயிக்காக ஒரு சிம்பிளாக சடனாக கிட்ஸுக்கு ஏதாவது நம்ம கொடுத்து விடணும், இல்லை நமக்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணணும், பிக்னிக் லஞ்சுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த சாண்ட்விச் நீங்கள் ஹோல் வீட் கிரெயின்ஸ் பிரெட் எடுத்துக்கலாம், இல்லை இந்த பிரெட் எடுத்துக்கலாம், நார்மல் பிரெட், ஒயிட் பிரெட். அப்புறம் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் வெஜிடபிள்ஸ் சேருங்க. லெட்டஸ் வச்சுருக்கேன், உங்களுக்கு லெட்டஸ் கிடைக்காதுன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் சும்மா லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக தான் லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட போகிறோம். கேரட்டை வந்து நல்லா ஃபைன்லி கிரேட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணால் உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும்னா அப்படி பண்ணுங்கள். சில பசங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் பிடிக்காதும்பாங்க, அதுக்காக ஃபைனாக கிரேட் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து தக்காளி இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். நான் வந்து சீட்ஸ் எடுத்துருவேன். நார்மலி சீட்ஸ் நல்லா இருக்காது அந்த சாண்ட்விச்சோட சாப்பிடும்போது, அதனால் சீட்ஸ் எடுத்துகிட்டு. சாஸ் கண்டிப்பாக தேவையா, அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். நான் வந்து மயோனிஸ், சிப்போட்லி மயோனிஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு ரேஞ்ச் பிடிக்குன்னா நீங்கள் ரேஞ்ச் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அகைன் எந்த சாஸ்ன்றது இல்லை, உங்களுக்கு எந்த சாஸ் உங்கள் பசங்களுக்கு பிடிக்குமோ இல்லை உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த சாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு சாஸ், மயோனிஸ் ப்ரெட் அந்த மாதிரி எது இருக்கோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ப்ரெட்டில் ஃபுல்லாக ஒரு ஏரியா விடாமல் கவர் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வெஜிடபிள்ஸாக நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே லெட்டஸ் அகைன் லெட்டஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு லெட்டஸ் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் லெட்டஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். கேரட், ஆனியனும் நீங்கள் நீல வாக்கில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் டொமேட்டோஸ், நம்ம சிலாண்ட்ரோ கொத்தமல்லி எல்லாம் போட்டுறோம். கொஞ்சம் நம்ம சிலாண்ட்ரோ கொத்தமல்லி எல்லாம் சேர்க்குறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இது ஆப்ஷனல். அடுத்து வந்து நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் லைட்டாக, எனக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் பிடிக்கும், அதனால் லைட்டாக பெப்பர் தவிடுறேன். தூவிட்டு ஃபைனல் டச்சுக்கு இன்னொரு சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஒரு சாஸ் தான் இருக்குன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ப்ரெட்லேயும் நீங்கள் அந்த சாஸ் தடவிட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் அந்த சாண்ட்விச் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பசங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிக்னிக் போகிறாங்க, இல்லை உங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடணும், நீங்கள் எதுக்கு வேணால் இந்த சாண்ட்விச் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஒரு 5 to 7 minutes தான் ஆகும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. பசங்களுக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாஸ் ஏதாவதுன்னா நீங்கள் கலக்கலாம், இல்லைனா சாஸ் இல்லாமையும் கொடுக்கலாம். நான் வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது இது ஆரஞ்சு ஜூஸோடு கொடுப்பேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் பசங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆர்க்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.